ஹாய் ஆல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெக்சிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரெக்சிட்டை பற்றி என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பிரெக்சிட் அப்படின்றது ஒரு டெர்மினாலஜி. இது கரெக்டான வேர்டு கிடையாது. பட் ஆனால் பிரெக்சிட் அப்படின்றது ஒரு ஈவெண்ட். இது ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, பிரெக்சிட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர் பிரிட்டன் அப்படின்ற அந்த வேர்டும், எக்ஸிட் பிரிட்டன் எக்ஸிட் ஆகுறது எதுலேருந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு கொஷின் வரும், யூரோப்பியன் யூனியன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நாம் அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு மேஜர் ஈவெண்ட் ஞாபகம் இருக்கும். வேர்ல்டு வார் 2 கடைசியில் முடியும் போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு 2 கண்ட்ரிஸ் அப்படியே உருக்குலைந்து போச்சு. ஜப்பானில் இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் ஹீரோஷிமா அண்ட் நாகசாகி. இதுக்கான ரீசனும் தெரியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா ஒரு பாம் பிளாஸ்ட், அதாவது அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோஷனால் அந்த கண்ட்ரியே ரொம்ப ஒரு மேஜராக க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்து போனாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா வேர்ல்டு வைடாகவே ஒரு ஷாக் கொடுத்துச்சு. எல்லாத்தையுமே உழுக்கின ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி சண்டை போட்டு கோடியாக மக்கள் நம்மளே அழிச்சுக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு அமைதியை உருவாக்கணும், நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸை என்ன பண்ணாங்கன்னா நிலைநிறுத்தினாங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸில் எல்லா கண்ட்ரியும் மெம்பர் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமைதிக்கான ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்டோரி. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டு கழித்து இந்த ட்ரீட்டியெல்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, மக்கள் எல்லாருமே எக்கனாமிலையும் பிஸ்னஸ்லேயும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லும் எக்கனாமிக் ரேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எந்த கண்ட்ரி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எந்த கண்ட்ரி நிறைய ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு ரேஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரு வர்த்தக மையத்தை உருவாக்கணும், ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுதான் WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களோட ஒரு பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகமயமாக்குதல், உலகத்தை ஒரே ஒரு மார்க்கெட் பிளேஸாக பார்க்குறது. ஸோ ஒன் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸும் உடன்பட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஓவராலாக எல்லா ஒரு 90% கண்ட்ரிஸ் உடன்பட்டு வந்தாலும் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருந்த கண்ட்ரிஸே அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, சில பேருக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு ஒத்துழைச்சு போகணும் அப்படின்றதுல விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளோட சில அக்ரிமெண்ட்ஸ், டீல்ஸை சைன் பண்ணி அவங்க சில யூனியன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஷார்க்கு, பிரிக்ஸு, ஒபெக். அதில் ஒரு யூனியன் தான் யூரோப்பியன் யூனியன். இதில் மொத்தம் 29 நாடுகள் இருக்குது, சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அந்த நாடுகளுக்குள்ளே அவங்க வர்த்தகத்தை மேம்படுத்திக்கிடுவாங்க. வேறு எந்த நாடையும் அவங்களுக்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கும் போது வரி அதிகமாக செலுத்துறது, இல்லைன்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்களை விதிப்பாங்க. எதுக்குன்னா, மற்ற நாடுகள் இந்த யூனியனுக்குள்ளே ட்ரேடை அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் ஆனால் என்னென்னா, பிரிட்டன் இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, 2016 தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணாங்க. என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரெஃபரண்டம், ஒரு ஓட் மாதிரி வச்சாங்க. எல்லா பிரிட்டன் மக்களும் சேர்ந்து ஓட் பண்ணாங்க. கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ண ஒரு ரெஃபரண்டம். ஸோ அதனால் இந்த ரெஃபரண்டமில் 51.9% ஓட்டு போலானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வர்றது நல்லது அப்படின்னும், 48.1% இல்லை, யூரோப்பியன் யூனியன்லேயே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஃபைனலாக மெஜாரிட்டி தான் வின் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டன் வெளியில் வர்றதுக்கான பிளானை அறிவித்தாங்க. ஸோ அதனால தான் இதை பிரெக்சிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, எதனால் இந்த பிரெக்சிட் அப்படின்ற இந்த ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, உடனே நடக்கலை. இது நேற்று நினச்சி இன்றைக்கி வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பல வருஷங்களாக பல ஆட்சியாளர்கள் எக்கனாமிக் சுச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் காரணத்தினால பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் ரீசெண்டாக இந்த 2016 தான் அவங்க லீவ் பண்ணணும், இதை சீரியஸாக வெளியில் கொண்டு வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தது.
பட் ஆனால் வந்து அவங்களுக்கே தெரியும் இதனால் வந்து உடனே ஒரு பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் நிறைய டவுன்ஃபால்ஸ் இருக்குது அப்படின்றது. பட் இருந்தாலும் இதை வந்து ரெஃபரண்டம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. 1 இயர் வந்து இந்த எக்ஸிட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே பிரிட்டன் திரும்ப அவங்களோட அந்த எக்ஸிட் ஆகிறத வித்ட்ரா பண்ணால் திரும்ப வந்து யூரோப்பியன் யூனியன்லேயே சேர்ந்துக்கலாம். பட் இப்போ கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குது 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வந்த பொலிட்டிக்கல் சேஞ்சில் அவங்களோட ஸ்டாண்ட்ஸை வந்து யூரோப்பியன் யூனியன்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரெக்சிட்டை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய டீப்பாக வந்து நிறைய என்ன காரணங்கள், எதனால் இது நடந்துச்சு அப்படின்றது, யூரோப்பியன் யூனியன்னா என்ன, எப்போ ஆரம்பிச்சது, இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம பிரெக்சிட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் நவ் அண்ட் see you in the next video. Bye.